அதிமுக சார்பில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. மாதம் 3000 ரூபாய் வந்து மகளிர் உரிமை தொகை வழங்குவதற்கு அறிவுறுத்துவோம். அதே மாதிரி வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர் இலவசமா வழங்கணும்னு சொல்லி மானியம் தர மாதிரி அறிவுறுத்துவோம் சொல்லி யூபிஎஸ் தரப்புல சொல்லியிருக்காங்க. திமுகவோட தேர்தல் அறிக்கையும் அதிமுகவோட தேர்தல் அறிக்கையும் ஒரே மாதிரியாவே இருக்குது. ஒவ்வொரு கட்சியும் அரசியல் கட்சிகள் தேர்தலை முன்னிட்டு அவர்களுடைய எண்ணங்களை புதுப்பிக்கின்ற வகையில் தான் தேர்தல் அறிக்கை இருக்கும். அதை நடைமுறைப்படுத்துவதை எவர் நடைமுறைப்படுத்துகிறார் என்பதை பொறுத்து தான் பார்க்கிறோம். ராமநாத தொகுதி தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? ஏற்கனவே நேற்று ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்திருந்தேன். ராமாவதி ராஜா சேதிவண்ணனுடைய ஆட்சிக்கு உட்பட்டது. அங்கு வாழ்கின்ற மக்கள் நீதியின்படி தர்மத்தின்படி நீதி வழங்குவார் என்ற நம்பிக்கை கடந்த காலத்தில் வரலாறு. ஆகவே இன்றைக்கு தொண்டர்கள் உரிமையை மீட்கின்ற தர்ம யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்ற நாம் நீதி கேட்டுதான் அந்த நீதிக்கு உரிய தீர்ப்பை வாழ்ந்த மக்கள் ராமநாத மக்கள் என்பதை எண்ணித்தான் அந்த தற்போது அதிமுக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிரான நிறைய தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காங்க. கடந்த மாதிரி கூட்டணி வச்சிருக்காங்க. இப்ப இந்த நிலைப்பாட்டை எப்படி பாக்குறீங்க? அவங்க பற்றியும் கேட்கணும். உங்களுடைய விஸ்வரூபம் என்பது யாருக்கு எதிராக? திமுக எடப்பாடிக்கு எதிராக? அநீதிக்கும் நீதிக்கு புறம்பாக யாரெல்லாம் நடக்கின்றார்களோ அவருக்கு எதிராக சார், நீங்க வந்து அதிமுக கட்சியும் சின்னத்தை ரிட்ரைவ் பண்ணி சொல்லிட்டு நம்பிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. தேர்தலுக்கு பின்னாடி தொடருமா கட்சியும்? அதற்குரிய விளக்கத்தை நான் தந்திருக்கிறேன். சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த வழக்கு இன்றைக்கும் நிலுவையில் இருக்கிறது. தொடர்ந்து அந்த வழக்கை நடத்தி நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். டெல்லி முதல்வர் கைது பண்ணிருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய இந்த மாசம் 2 முதல்வர் கைது பண்ணிருக்காங்க.